வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு சேட் ஐட்டம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூனு சீரகம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இதுவும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். என்னென்ன மசாலாலாம் போட போகிறோன்னா மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போடணும். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து இதை வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இதுலேயும் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் நல்லா வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சுருக்கிற சன்னாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடலையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடலையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடலையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கடலையை போடும்போது அதையும் சேர்த்து அந்த கடலையோடு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்துடும். ஒரு 2 இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு நிறுத்திக்கோங்க. அடுப்பை நிறுத்திடுங்க. ஒரு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சன்னா சாட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், சன்னா சாட் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், சூப்பராக கிரேவியாக இருக்குது. இப்போ ஒரு வேளை தண்ணி நிறைய ஆகிடுச்சுனாக்கா அதை அடுப்பில் வச்சு எடுத்துருங்க. இப்போ அதை சர்வ் பண்ணுறதுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னாக்கா மிக்சர், ஓம்பொடி அது மாதிரிலாம் போட்டு ஒரு மேலே தூவி அதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு பரிமாறலாம்.